love you, Lord. Hallelujah. Oh, hallelujah. Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே, துதி உமக்கே. For the Lord God Almighty reigns. Oh, hallelujah, hallelujah. Holy, holy, for you Lord God Almighty. Holy, yes, you are holy, for you Lord God Almighty. What is the Lamb? What is the Lamb? You are holy, holy, for you Lord God Almighty. What is a Lamb? What is a Lamb? You are holy. My dear brothers and sisters, it's a great joy to see you through this program. இந்த நிகழ்ச்சியில் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மை குறைபடாது. குறைகளோடு கவலையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? என் தொழில் எப்படி இருக்க போகிறது? நீ கவலையோடு இருக்கிறீர்களா? யோசபாத் மனதில் அதே நிலைதான். இந்த யுத்தத்தை எப்படி செய்ய போகிறேன்னு தெரியலையே. ஆண்டவர் சொன்னார், துதிக்க ஆரம்பி, துதி பரலோகத்தை கொண்டு வரும். யோசபாத் துதித்தார். எதிர்பார்க்காத ஜெயத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவருக்காக யுத்தம் செய்தார். நீங்கள் துதிக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து ஜெயத்தை கட்டிடுவார். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? Shall we close our eyes and look up to God? Oh gracious heavenly Father God, we look at your face, oh Master. We look at your face, oh Lord. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். You are the God who knows the tears and the pain and the agony and the frustrations that is in our hearts. Lord, speak to us. எங்களோடு பேசுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடு பேசுங்க. வெளியே தோட்டத்தில் தான் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. மனதில் பலவித வேதனைகள், கவலைகள், நம்பிக்கற்ற என் வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோன்னு தெரியும். இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்க போகுன்னு கவலையோடு பார்த்துட்டு இருக்கான். இந்த நேரம் அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கிற, பதில் கொடுக்கிறதாக இருக்கட்டும். Let it be a moment of answer for all the tears and questions. We give this program into the hands. We come against every powers of darkness. We bind it and rebuke. எல்லா அந்தகாரன் சக்திகளை நாங்கள் கடந்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை துதிப்பது நல்லது. அவருக்கு காத்திருக்கிற உன்னை ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உற்சாகமாக நமக்காக நம்மை நோக்கி பார்க்கிற தேவன் உண்டு. There's a God who looks at us and sees us. Hallelujah. காக்கும் கரங்கள் உள்ளனக்கு காத்திடுவார்
கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி எழ்மேல் பார்க்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி எழ்மேல் பார்க்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்வோம், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியார் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியார் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலன் அடைந்து கழுகை போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலன் அடைந்து கழுகை போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே. ஏறும் காற்றையும் கடலை அதட்டினாரே. அவர் அற்புதமானவரே, அவர் உன்னதர் என்றனரே, அவர் உன்னதர் என்றனரே. சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் அவர் உன்னதர் என்றனரே. அவர் அதிசயமானவரே, அவர் அதிசயமானவரே. அவர் சிங்கத்தின் வாயை கட்டினாரே. அவர் அதிசயமானவரே, அவர் அற்புத வைத்தியவர், அவர் அற்புத வைத்தியரே. அவர் தழும்புகளால் குணமாக்கினாரே. அவர் அற்புத வைத்தியரே. ஹல்லேலூயா. அவர் அற்புதமானவர். அவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். இன்று நம்பிக்கையோடு காத்திருங்க. Today wait with great expectation. God's mighty hand is going to touch you. God is going to deliver you. God is going to do a miracle in your life. Before that, shall we close our eyes and look up to God? அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் முன்பாக கண்களை மூடி ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீ அற்புதராய் இருக்கிறீர், சுகத்தை தருகிறவர், எனக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவனாய் இருக்கிறேன், எனக்கு விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிற ஒருவரையும் நீ கைவிடாத தேவனாய் இருக்கிறீர் என்று கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போமா. இளைப்பாறுதல் தரும் தேவா, அழைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, அழைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே.
திருபாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதல்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதல்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றே என்ன துன்பனே ரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடுமென்றே என்ன துன்பனே ரத்திலும் கருத்தா விசாரித்து என்று கனிவோடென்னை நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே சொல்வோமா திருபாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதல்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதல்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை ஒரு இளைப்பாறு. எவ்வளவுதான் பிரச்சனையோடு இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தால் போதும். சில பெரியவர்கள் சொல்லியிருக்கிறது நான் கேட்டிருக்கிறேன். ஆபீஸ் அவ்வளவு பிரச்சனை இருக்கு பிரதர், ஆனா வீட்டுக்கு வந்து என் சின்ன பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்தால் போதும், அவருடைய வாயின் சொற்களை கேட்டால் போதும், என் கவலை எல்லாம் மறந்து போய் விடுகிறது. ஒரு பிள்ளையை பார்த்து நம்முடைய கவலைகள் நீங்கமானால் பரம தகப்பனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது உலகம் கிடைக்காத சமாதானத்தை, உலகம் பெற முடியாத கொடுக்காத சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, எதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். உன் அப்பா உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீர் வடிக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியும், நீர் படுகிற பாடுகள் அவருக்கு தெரியும், நீர் படுகிற வேதனை அவருக்கு தெரியும். ஆதல் தான் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக ஒரு வார்த்தையை உனக்கு முன்பாக கொடுத்தார். God gave us a promise for today. Exodus chapter 33 verses 14. And he said, my presence shall go with thee and I will give you rest. யாத்ராகமம் 33:14 வசனம் சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இளைப்பாறுதல் இல்லாமல் உடைந்து போன நிலையில் வந்திருக்கிறாயா? டாக்டர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இனி பிள்ளை பெறுகிறது சாத்தியமே இல்லை, இனி இந்த வியாதியிலிருந்து சொஸ்தமடைகிறது வாய்ப்பே இல்லை, இனி தொழில் உயர்கிறது வாய்ப்பே இல்லை, உன் பிள்ளைகள் உன் குடும்ப பிரச்சனையில் மாற்றத்தை எதிர்பார்ப்பு வாய்ப்பே இல்லை, உன் கணவர் திருந்துகிறதும் உன் குடும்ப சூழ்நிலை மாறுகிறது வாய்ப்பே இல்லை. இந்த மக்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு உடைந்து போய் வந்து விட்டாயா? Are you broken about the things about your situation? Or the people say your business is not going to change, your family situation is not going to change, your financial crisis is not going to change, what you expected which has not come to pass, is it going to change after this? Maybe you're not having an answer
to answer the question what people are asking. You're in a question, in a great confusion. God says, my dear daughter, my dear son, last year you have lost many things. Last year you are not in rest about many things. அநேக காரியங்களை குறித்து உள்ளம் உடைந்து போனாய். ஆனால் அந்த புதிய ஆண்டு பிரவேசிக்க வந்திருக்கிற, இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிற ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் மனதில் இருக்கிற வேதனை எனக்கு தெரியும். ஆதல் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்கிறபடியினால் நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறதை அறிந்து கொள்வாய். My dear brothers and sisters, வேதத்தில் பார்ப்பீரனா தன் சூழ்நிலைகளை பிரச்சனைகளை பார்த்து பதறி கலங்கின பல வேதத்தில் ஒன்று நாம் பல நேரத்தில் புலம்புகிறதை போல. In the Bible there are many people looking at situation, looking at problem, they were so perplexed and broken and they were so confused, just like many times we speak and we think about our problems. If we read Psalms 55:6 says, King David said, if he had a wing like a dove, I shall fly away and I shall take rest. சங்கீதம் 55:6 வசனத்தின் படிப்பினா தாவீது ராஜா இவ்வாறாக சொல்லுகிறார், புறாவை போல ஒரு சிறுகு இருந்தால் நான் பறந்து சென்று இளைப்பாறுவேனே. என் பிரச்சனை விட்டு எங்க ஓடுகிறது தெரியல, பிரச்சனைகள் தேடிக்கிட்டே வருது பிரதர். எங்க போனாலும் பிரச்சனை என்னை சூழ்ந்து இருக்கிறது. என் பிரச்சனை விடுபட என்ன வழின்னு தெரியல. I don't know what way is there to change my problem, to escape from my problem. இன்று இந்த பிரச்சனையை பார்த்து ஓட ஓட பிரச்சனைகள் உன்னை விரட்டி கொண்டே இருக்கிறதா? You are running and running away from your problem, but all the problems are running after you. இந்த பிரச்சனை இந்த விடுதலை பெற எனக்கு என்ன வழின்னு தெரியல என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? தாவீதை போல, just like David, are you weeping and crying about many things? Job said in Job chapter 3 verse 26, Lord, I have no rest, only problems are coming for me. யோபு 3:26 வசனத்தின் படிப்பினா யோபு பக்தன் சொல்லுகிறார், எனக்கு இளைப்பாறுதலே இல்லை, காரணம் பிரச்சனைகள் தான் என் வாழ்க்கையில் இருக்கிறது. யோபு 3:25 வசனம் சொல்லுகிறது, யோபு சொல்லுகிறார், எதற்காக நான் பயந்தேனோ அதே என் வாழ்க்கை நேரிட்டு விட்டது. Job 3:25 says, Job cries, laments and says, for what I feared, those are the things are overtaken me. Everything is over. There is a tarnish for my name. என் பெயர் கெடுக்கத்தக்கதாக இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. என் ஊழியம் கெடுக்கத்தக்கதாக, என் தொழில் கெடுக்கத்தக்கதாக, என் குடும்பம் சீர்படத்தக்கதாக கெட்டு போகிற ஒரு நிலையிலே என் வாழ்க்கை எதிர்காலம் இருக்கிறது. நான் என்ன செய்வது என்ற கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாயா? என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, மேலும் யோபு இப்படியாக புலம்புகிறான். யோபு 30:26 வசனத்தின் படிப்பினான், நன்மைக்காக காத்திருந்தேன் ஆனால் தீமை என்னை சூழ்ந்து கொண்டது. Job 30:26 Job cries and says, I waited for good but evil has come. என் அருமை கர்த்தரே, பொல்லாங்கினால் சூழப்பட்ட நிலையிலே என்ன செய்வேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? Are you surrounded by evil people? Are you surrounded by people with wicked thoughts against you? Are you people pressurizing you, situation pressurizing you? God says, don't be worried about your problems. My presence will go and I shall give you rest. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த வேதத்தில் இருக்கிற சம்பவங்களை பார்க்கிறனா, வேதத்தில் இருக்கிற பக்தனுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை குறித்து புலம்பினார்கள். தாவீது புலம்பினான், யோபு புலம்பினான். ஏன் புலம்பினார்கள்? அவர்கள் புலம்பினதை வைத்து அவருடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன என்று அறிந்து கொள்ளலாம். Looking at the people who wept, David and Job and other people, we can understand one thing, why the problem was pestering them. They were looking at the problems. They were looking at the situation. Their eyes focused on the problem but not on the God who can change the problem. அவருடைய பிரச்சனைக்கு காரணம், அவருடைய கண்கள் பிரச்சனையை பார்த்தது, சூழ்நிலையை பார்த்தது, தடைகளை பார்த்தது. தடைகளை அகற்றுகிற கர்த்தரை அவர்கள் பார்க்கவில்லை. இன்று கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, எதை பார்த்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய்? எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய்? அன்பு மகள் வனிதா, நடந்ததை எண்ணி முடிந்ததை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறாயா? உடைந்த உள்ளத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாயா? கலங்காதே, உன்னை பார்க்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. அவர் உனக்கு முன்பாக போகிறபடினால் ஒன்று உன்னை தடை செய்வதில்லை.
வேத வசனம் சொல்லுகிறது. யாத்திராகம் 14:10 வசனத்தின் படிப்பீரானால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அது வரைக்கும் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற முன்பாக சென்ற மேக ஸ்தம்பத்தை அக்னி ஸ்தம்பத்தை பார்த்து சென்ற இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பின்னிட்டு பார்த்தார்கள், பார்வோனை பார்த்தார்கள், முன்பா இருக்கிற செங்கடலை பார்த்தார்கள், அவர்கள் பயந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். Exodus 14:10 says the Israelites looked back at the Pharaoh, looked at the situation, and they were filled with fear, and they cried unto the Lord. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நீ பிரச்சனையை பார்ப்பீரானால், சூழ்நிலையை பார்ப்பீரானால் பயங்கள் கலக்கங்கள் வரும். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுகிறதுக்கு காரணம் என்ன? What was the Israelites' reason for them to fear? The Bible says they looked back at the Egyptian army. எகிப்து படையை பார்த்தார்கள். அந்த நாட்களில் மிகுந்த பலமுள்ள ஒரு தேசம் எகிப்து தேசம், பலமுள்ள ஒரு ராணுவம் எகிப்து ராணுவம். The Israelites, why they were afraid? Because they looked at the Egyptian. The Egyptian was a very strong country at that time, just like America and Russia at this time. The Egyptian had the strongest army. They were in technology. They were so much well versed. The Israelites thought, we don't have the strength and ability to fight them. We are nothing before the Egyptians. எகிப்தியர்களை பார்த்து எண்ணினார்கள், இந்த எகிப்தியர்களோடு போராட நமக்கு பலன் இல்லை, சக்தி இல்லை, திராணி இல்லை, நாமும் சாதாரண மக்கள். இதுவரைக்கு பல முயற்சிகள் செய்தேன், இதுவரைக்கு வராத மாற்றம் இனிமேல் வரப்போகிறதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, you are also weeping and crying saying, brother, அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, அவங்களுக்கு ஆள் பலம் இருக்கு, பணபலம் இருக்கிறது, அவங்களோட போராட எனக்கு பலன் இல்லை, நானும் சாதாரண ஒரு ஆள், ஆனா என்னதான் பிரச்சனை தேடிட்டு வருகிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்க பிரதர் சாமுவேல், God knows about your burden. God knows that you have trouble. நீ எதிர்பார்க்காத திருப்பத்தை ஆண்டவர் கண்கள் காணும்படி செய்வார். மேலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுவதற்கு என்ன காரணம்? செங்கடலை பார்த்தார்கள். சரித்திரம் சொல்லுகிறது, 2250 கிலோமீட்டர் நீளத்தில் இருந்தது செங்கடல், 355 கிலோமீட்டர் அகலத்தில் இருந்தது செங்கடல். அதன் நிலப்பரப்பை நீங்கள் பார்ப்பீரானால் 8,38,000 கிலோமீட்டர் நீளமாக sea surface இருந்தது. மாத்திரமல்ல, அதோட ஆழம் 7,254 கிலோமீட்டர் ஆழமாக இருந்தது. The Israelites was so much scared about the Red Sea. You know why? Because the length was 250 kilometers. In width it was 355 kilometers. The sea surface of the area was 4,38,000 kilometers in breadth, and the depth was 7,254 in depth. ஆழத்திலும் அகலத்திலும் நீளத்திலும் பெரிதாயிருக்கிற செங்கடல் எப்படி மேற்கொள்வது என்று கலங்கினார்கள். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, அவர்களை பிரச்சனையை பார்க்க பார்க்க பிரச்சனை மாறவில்லை. ஆனால் என்றைக்கு எப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்த்தார்களோ அப்பொழுது அவருடைய பிரச்சனைகள் மாறினது, அவர் பிரச்சனைக்கு பதில் வந்தது. Hallelujah. Until they were looking at the problem did not change. But when they looked at God, when they cried at God, the answer came, the solution came, and the miracle came. My dear brothers and sisters, ஏசாயா 57 2வது வசனம் சொல்லுகிறது, அவனை சமாதானத்தோடு பிரவேசிக்க தங்கள் படுக்கையை இளைப்பாறுதலோடு தேவன் நடக்க பண்ணுகிறாராம். ஏசாயா 26 3வது வசனம் சொல்லுகிறது, உம்மைய உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனிதனை உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிறேன். You keep him perfect in peace to the ones who trust him. அவரை நம்பி இருக்கிற பூர்ண சமாதானத்தோடு இளைப்பாறுதலை அவர் கட்டளிடுகிறார். தைரியமா இருங்க, கர்த்தர் நம்பிக்கையோடு இருங்க. இந்த புதிய வருடம், இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய நாளிலே கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார். விடுதலையின் நாட்கள் நேரம் உனக்கு முன்பாக இருக்கிறது, அற்புதங்கள் காத்திருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோட வேதனையோட பார்க்கிற ஒவ்வொருத்தரும் கரத்தில் வைக்க நம்முடைய இளைப்பாறுதல் கரம்
உடைய தேற்றுகிற கரம், அவருடைய கண்ணீர், அவருடைய கவலைகள், வேதனைகளை மாற்றி போடுங்க. அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறேன், விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறேன். ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு விடுதலை கட்டிடுங்க, ஒரு திருப்பத்தை கட்டிடுங்க. தேவன் மகிமையான காரியங்கள் அவருடைய வாழ்க்கை இன்றிலிருந்து இன்று கண்ட எத்தனை இனி நீ காண்பதில்லை என்று சொன்ன வார்த்தை போல ஒரு மாற்றத்தை, திருப்பத்தை பார்க்கட்டும். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். God bless you.